கடவுள் யார்? அவர் எப்படி இருப்பார்? நல்லவரா கெட்டவரா? கருணை உள்ளம் கொண்டவரா? நன்மைகள் செய்வாரா அல்லது கெடுதல் செய்வாரா என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு மிக ஆவல். அதற்காக திருவண்ணாமலை சென்றேன். அங்கேதான் 2000 சிவனடியார்கள் இருக்கிறார்கள். அவர்களை சில வருடங்களுக்கு முன்பு அவருடன் நான் கிரிவலம் சென்ற பொழுது அவரிடமெல்லாம் பேசினேன். ஓம் நமச்சிவாயா என்றார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள், நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன், என்னை விரட்டி விட்டார்கள், எனக்கு அங்கே சரியான சாப்பாடு இல்லை, ஆதலினால் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். இங்கே திருவண்ணாமலையில் வந்தால் நான் சிவனையும் பார்ப்பேன், சிவனடியார்களையும் பார்ப்பேன், அங்கே வருகின்ற சித்தர்களையும் அவர்களுடைய அருளும் எனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் வந்துவிட்டார்கள். அங்கே கிரிவலம் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒன்றே ஒன்று நிச்சயமாக நடக்கிறது. அதுதான் வியாபாரம். சுமார் 1,00,000 பேர் சித்ரா பௌர்ணமி என்று அதற்கு மேலும் காலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை பலர், அதுதான் சொல்கிறேனே, ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் வருகிறார்கள். நான் சில பெண்களிடம் கூட நான் கேட்டேன். அவர்களெல்லாம் சொன்னார்கள், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் சென்று வருகிறோம் என்று. அதன் பிறகு நாம் அவர்களை எங்கே பார்க்கிறோம்? இல்லை. இப்படித்தான் சிவனடியார்கள் அங்கே உணவுக்காக ஏதாவது ஒரு வேளையாவது நமக்கு சாப்பாடு கிடைக்குமே, அன்னதானம் கிடைக்குமே என்றுதான் அவர்களெல்லாம் அங்கே தெருவிலே கிடைக்கிற இடத்திலே மழையிலும் வெயிலிலும் அவர்கள் ஒதுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் கிடைத்துவிடும், சாப்பாடு கிடைத்துவிடும். குளிர்காலத்தில் போர்வை கூட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கொடுத்து விடுவார்கள். இப்படித்தான் அந்த சிவனடியார்கள். அவர்கள், இந்த சிவனடியார்கள் யார்? சிவன் லிங்கம், யோனி லிங்கத்தை வைத்து வழிபடுபவர்கள். அவர்களெல்லாம் இறந்த பிறகு எங்கே போவார்கள் என்றால் கைலாய பதவி அடைவார்கள். கைலாயம் எங்கே இருக்கிறது? அதை நீங்கள் தேடிதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பூமியில் இல்லை, அண்டத்தில் இருக்கிறது. அங்கே போய்விடுவார்கள். காற்றுடன் காற்றாக, ஆவியுடன் ஆவியாக, அவர்கள் ஒளியுடன் ஒளியாக கலந்து விடுவார்கள். இப்படி 63 நாயன்மார்கள், அவர்களெல்லாம் சிவனடியார்கள். அடுத்தபடியாக இந்த ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விஷ்ணு பக்தர்கள். விஷ்ணு 10 அவதாரம் எடுத்துள்ளார். மச்சவதாரம், மீனவதாரம், ஆமை அவதாரம், சிங்கம் அவதாரம், கடைசியாக குதிரை அவதாரம், அதுதான் கல்கி. சரி, அவர்களெல்லாம் யார் என்றால், ஏன் அவர்கள் 12 பேர் மட்டும் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள்தான், மற்றவர்கள் பற்றி குறிப்பு இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த வைகுண்ட பதவி அடைவதற்காக அவர்கள் அந்த விஷ்ணு பக்தர்களை, பெருமாளை அவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த எங்கே இருக்கிறது? வைகுண்டம். வைகுண்ட பதவி அடைவார்கள். சரி, அந்த வைகுண்டம் எங்கே இருக்கிறது? பூமியில் இருக்கிறதா? இல்லை, இல்லை. ஏதாவது அண்டவெளியில் அவர்கள் காற்றோடு காற்றாக
சூரிய ஒளியோடு ஒளியாக அங்கே கலந்து விடுவார்கள். யார் அவர்கள்? இந்த விஷ்ணு பக்தர்கள். வைகுண்டம், கைலாயம், அதுபோல பரலோகமும் ஒன்று இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? பறந்து இருக்கக்கூடிய, அண்டத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு உலகம், அதுதான் பரலோகம். சிலர் அந்த பரலோகத்தை சென்றடைவார்கள். அவர்கள் கிறிஸ்துவர்கள். இஸ்லாமியர்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் சமாதியாக வைத்துக்கொள்வார்கள், எரிக்க மாட்டார்கள். ஏவனென்றால் அவர்களுடைய ஆன்மா அங்கேயே இருக்கும். இந்து மதத்தில் உள்ளவர்கள்தான் எரிப்பார்கள், புதைப்பார்கள். அப்போ இந்த சமணர்கள், இந்த கௌதமர்கள், அதாவது புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள், அவர்களிடம் கேட்டால் கடவுள் இல்லை என்பார்கள். பௌத்தர்களை கேட்டால் கடவுள் இல்லை, அவனுடைய வாழ்க்கை அத்தோடு முடிந்துவிட்டது என்று. இந்த சமணர்களை கேட்டால் அவர்கள் முக்தி அடைந்து விட்டால் பரிணாம அலையை அடைந்து விடுவார்கள். ஒருவேளை அவர்களால் பரிணாம நிலையை அடைய முடியவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள் என்று சமணர்களுடைய தத்துவம். இப்படித்தான் இருக்கிறது. சித்தர்கள், அவர்கள் எல்லாம் புரட்சிகாரரானவர்கள். சிலர் சிவனை சொல்வார்கள், சிலர் முருகனை பற்றி சொல்வார்கள், சில ஏதாவது அவர்களுக்கு தெரிந்த அந்த தெய்வீகத்தை பற்றி அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் இல்லை, கடவுள் இல்லை. அந்த எதை பற்றியும் அவர்கள் மறுத்து பேசக்கூடியவர்கள் சிவவாக்கியர் ஒருவர் மட்டுமே, புரட்சிகரமான ஒரு சித்தர். என்று கூட மாலையில் ஒரு பதிவு செய்துள்ளேன், அதையும் நீங்கள் காணுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், கோட்பாடுகள் உண்டு. அதை நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மா எங்கே செல்லும் அதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவின் மூலமும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.